ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சூப்பரான ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா டைம் வந்து 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம லேசியாக சோம்பேறித்தனமாக இருந்த நாளில் வந்து எப்படி வந்து கடகடன்னு வேலையை வந்து ஸ்பீடாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து கட் பண்ணுற வேலை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம தாளித்த சாப்பாடு வைக்கிறோம், ப்ளஸ் குழம்பு வைக்கிறோம். குழம்புக்கு தனியாக நம்ம வெங்காயம் நறுக்கிட்டு அந்த குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செய்யும்போது அதுக்கு தனியாக வெங்காயம் நறுக்காமல் மொத்தமாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே முட்டை நறுக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிச்சோம்னா கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ளீனாகவே இருக்கும். இன்றைக்கி நான் சமைக்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பிரியாணியும் தயிர் பச்சடியும் தான். பிரியாணியோட மெத்தட் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னா பிரியாணி வந்து சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 3/4 மணி நேரத்தில் நம்ம சுட சுட பிரியாணி தயார் பண்ணிடலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா பிரியாணி ரெசிபி போட்டிருக்கோம், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். சிக்கன், மட்டன் ப்ளஸ் வந்து பீஃப் பிரியாணி இது 3மே கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால். பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ அரிசியும் பார்த்திங்கன்னா ஊற போட்டு வச்சிடலாம். அரிசி வந்து ஊறுறதுக்கும் அந்த பிரியாணி தாளிச்சு விடுறதுக்கும் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிரியாணி பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி, புதினா 2மே சேர்த்துக்கிறேன். இது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். மல்லி, புதினா வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து வதங்கி கிடைக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக சால்ட், உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். பீஃபையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருக்கேன். அதுவும் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் அடுப்பு வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு தொடர்ந்து அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் கை எடுக்காமல். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கறி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பிரியாணியோட தண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கழுவிட்டு பிரியாணியோட தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றினதுக்கப்புறம் 10 நிமிஷம் தம் போட்டு இறக்கலாம். ரொம்பவே டேஸ்டான சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டான இந்த பிரியாணி வந்து சூடாக அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதாக, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியான பிரியாணியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி வந்து தம் ஆகிட்டுருக்கு. அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளீன் பண்ணி மாப்பு போட்டு விட்டாச்சு. கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து மிஷினில் வந்து துணி போட்டிருந்தேன். கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பிரியாணி வந்து தம்மில் இருக்கும்போது வீடை வந்து க்ளீன் பண்ணி மாப் போட்டு விட்டாச்சு. நான் கிச்சனுக்குள்ளே போனதே பார்த்திங்கன்னா 12:30க்கு தான் போனேன். நம்ம இந்த டைமுக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வச்சு செஞ்சோம்னா நம்ம வேலையை பார்த்திங்கன்னா ஸ்பீடாக நடக்கும். நான் வந்து இப்போ 2 மணிக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். இனி வந்ததுக்கப்புறம் சூடாக சாப்பிட வேண்டியதுதான். நீங்களும் இந்த மாதிரி லேசியான டேஸில் பார்த்திங்கன்னா டைம் வச்சு செஞ்சிங்கன்னா ஸ்பீடாக வேலை நடக்கும். சம்டைம்ஸ் பிரியாணி காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவா பாப்பா. ஸோ அவளுக்காக பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் செஞ்சிட்ருக்கேன். ஸ்ட்ராபெரியில் உள்ள அந்த இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரி வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மில்க் ஷேக் ரெசிபிக்கு வந்து இனிப்புக்கு வந்து நான் வந்து தேன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 ஐஸ் கட்டி வந்து இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.